அதுக்கு நான் என்னமா பண்றது? இந்த வீட்டை வித்தா கூட நீ கேக்குற அமௌண்ட் உனக்கு கிடைக்காது, அதை விட கம்மியாதாமா உனக்கு கிடைக்கும். சார், எனக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு செலவு இருக்கு சார். அதனால இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுங்க சார். என்னம்மா நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இந்த வீட்டை அடமானம் வச்சா அவ்வளவு பணம் வரவே வராதுமா. இவ எதுக்கு நம்ம ஆபீஸ் வாசல்ல நிக்கிறா? அவ்வளவு வராதுமா. சார், வெளியில ஒரு பொண்ணு நிக்குது. யார் அது? சார், என்னோட தங்கச்சி தான் சார். ஓ சரி, நீங்க பாருங்க, உட்காருங்க. நான் சொன்னதுதான்மா. சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், நீ வெளில வா. இதோ வரேன் சார். இதோ வந்துடுறேம்மா. சார் சொல்லுங்க சார். அந்த பொண்ணு எதுக்கே வந்திருக்கு? அவங்க வீடு அடமானம் வைக்க வந்திருக்கு. வீடா? என்ன வீடு? ஹவுசிங் போர்டு வீடு. அப்போ ஒண்ணு பண்ணு, 10 லட்சம் ரூபா தான் வரும்னு சொல்லு. அது ரொம்ப கம்மியா இருக்கே சார், எதுக்கு இப்படி சொல்றீங்க? சொன்னதை செய். ஓ அம்மா, அந்த வீட்டுக்கு 10 லட்சம் ரூபா தான் வரும், அதுக்கு மேல வராதுமா. சார், நான் 20 கேட்டா நீங்க என்ன சார் 10ன்னு சொல்றீங்க? பழைய வீடுமா, ஹவுசிங் போர்டு வீடு, அதிகமா வரவே வராது. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு பணம் கொடுங்க சார். சார் என்னாச்சு? என்ன பிரச்சனை? சார், அந்த வீட்டுக்கு 20 லட்சம் ரூபா கேக்குறாங்க சார். சார், இன்னும் 3 நாள்ல எனக்கு கல்யாணம் சார். கல்யாண செலவுக்கு தான் எங்க வீட்டை அடமானம் வைக்க வந்திருக்கேன். 20 லட்சம் ரூபாய் கேட்டா 10 லட்சம் ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நான் கேக்குற அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சரி, நீ போய் அந்த டாக்குமெண்ட்லாம் ஓகே சார். உட்காரு உட்காரு. அது ஹவுசிங் போர்டு வீடுக்கு அவ்வளவுதான் வரும் சார். எனக்கு வேற வழி இல்ல சார், கல்யாணம் வர நெருங்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். வேணா ஒரு வழி இருக்குமா? என்ன சார்? சொல்லுங்க சார். அந்த வீட்டோட பவர் ஆஃப் அட்டர்னி எங்க பேருக்கு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க ஏதாவது பண்ணுவோம். அப்படின்னா சார்? அந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தையும் எங்க பேருக்கு மாத்தணும். அதுல 10 லட்சம் ரூபா இருக்கு. இந்த பத்திரத்துல சார் சொன்ன மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடு, மிச்ச பணத்தை வாங்கிக்கலாம். சார், நான் அதை எடுத்துக்கவா சார்? எடுத்துக்கோமா. இதுக்கு தானே இவ்ளோ ஆட்டம் போட்டோம், கிடைச்சிருச்சு. பத்திரமா? பத்திரம். சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நான் அப்ப வரேன் சார். போயிட்டு வாங்க. என்ன சார், புதுசா எதையோ சொல்லி அந்த பொண்ணோட வீட்டை எழுதி வாங்கிட்டீங்க? இது நம்ம வழக்கமா பண்றதே இல்லையே. வெளியில அவ தங்கச்சி இருக்கால, அவளால எனக்கும் என் அண்ணனுக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அவளை பழி வாங்கறதுக்கு தான் இதெல்லாம். ஹவுசிங் போர்டுல தம்மா தூண்டு வீட்டுல இருந்துகிட்டு என்ன ஆட்டம் போட்ட. என் சட்டப்பையில இருந்து காசு எடுத்து அதை மறைச்சு வைக்கிறீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் இது சும்மா புடவைய சரி பண்ண. நீ மறைச்சத நான் பார்த்துட்டேன்டி. ஒழுங்கா நீயா வெளியில எடு. இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கவா? என்னடி காசு ஏதாவது வச்சிருப்ப நினைச்சா? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு.
அன்புடன் காதலனுக்கு அன்பு காதலி எழுதுவது. அன்பு காதலனே கர்ணா. ஒரு நிமிடத்துக்கு பலமுறை இமைக்கும் என் கண்கள் உன்னை பார்த்தவுடன் இமைக்க மறந்தது. பொதுவாக காதலுக்கு மொழியில்லை என்பார்கள். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு காதலை சொல்ல வழி இல்லை. இப்படிக்கு உன் அன்பு காதலி என்னடி இது? அந்த கர்ணாவை வர்ணிச்சு என்னென்ன எழுதிருக்கா? அப்படி உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது? ஐயோ, அப்படியெல்லாம் இது ஒண்ணுங்க. ஏய், நடிக்காதரி. அவனுக்கு ஆசையா சாப்பாடு போடுறது, ஆனா அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ அவன் கூட அடிக்கடி பல்ல காட்டி பேசும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னடி, உன் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனை உன் கூடயே வச்சுக்கலான்னு தானே? ஐயோ, இது மட்டும் தானா? இல்ல இன்னும் உங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா? ஐயோ, என்னங்க நீங்க பேசுறீங்க? நிறுத்துங்க. என்ன இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு நாக்கு கூசல? கர்ணாவனை என் கூட பிறக்காத தம்பியை தாங்க பாக்குறேன். உங்களுக்கு எது இதுல சந்தேகப்படுறது தெரியாதா? என்னடி எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? பண்றதும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பத்தினி மாதிரி நடிக்கிற. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பயமா இருக்கா? உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? ஏங்க, இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்தியமா? என்ன பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல. என் தம்பி மாதிரி நினைக்கிற கர்ணாவை என் கூட சேர்த்து வச்சு எப்படி அசிங்கமா பேசுறீங்க?